புரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய பிஹெச்டிலாம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நிறைய பேர் என்ன நினைச்சு அந்த புக்கை பார்த்தோன்னா பயப்படுறாங்க. இவ்வளவு பெரிய புக்கா இருக்குது, இதுல படிச்சு நம்ம என்னத்தை புரிஞ்சுக்கிற போறோம், எப்படி இதை நம்ம வாழ்க்கையில அபியாசப்படுத்த போறோம், இது எப்படி எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகுதுன்னு நிறைய பேர் பயப்படுறாங்க. நான் ஒன்னு சொல்லட்டுங்களா, இந்த வேதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பிஹெச்டி எல்லாம் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த வேதத்துல கடவுள் ஒரு பாமரன் கூட படித்து விளங்கி கொள்ள விதத்திலே தேவன் மிக எளிய முறையிலே எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா, இந்த வேதம் எழுதப்பட்ட பொழுது, அவங்களுடைய மொழியில் எழுதப்படும் பொழுது, எல்லா வேத பாரகர், பரிசேயர்கள், பெரிய பெரிய வேதத்தை ஆராய்ஞ்சு முடிச்சவங்க, அவங்கனால மட்டும்தான் அந்த வேதத்தை வந்து புரிஞ்சுக்க முடியும், அந்த வசனங்களை வந்து விளக்க முடியும் அப்படின்ற எண்ணம் கிடையாது. தேவன் ஒரு சாதாரண மனிதனும் எளிய முறையிலே புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே தான் தேவன் வேத வசனத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமா, அதனால இந்த வசனத்தை எடுத்து படிக்கும் பொழுது, இந்த வசனத்தை நான் எப்படி புரிஞ்சுக்க போறனோ, இது எப்படி எனக்கு நான் புரிஞ்சு வாழ்க்கையில வாழ போறேனோ, ஒண்ணும் கிடையாது. சிம்பிள். நீ கீழாய் இராமல், இது எத்தனை பேருக்கு கஷ்டமா இருக்கு? சார் கீழனா எனக்கு தெரியல சார். பாரா, கீழனா என்னன்னு தெரியலையா? நீ மேலா இருப்பாய். மேலனா என்ன சார்? மொட்டை மாடியா? கிடையாது. நீ கீழாய் இராமல் மேலாய் இருப்பா. கடவுள் என்ன சொல்றானாக்கா, ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிற விதத்துல சொல்றாரு. நீ என்னை நம்புகிறபடினால என் வார்த்தையை நீ விசுவாசிக்கும் பொழுது, நீ கீழே இருக்க கூடாது, நீ கீழே இருக்க மாட்ட, நீ மேலதான் இருப்ப அப்படின்னு சொல்றாரு. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாச்சும் கஷ்டமா இருக்குதா? நீ வாளா இராமல் தலையா இருப்பாய். வாள்னா என்னது? சொல்ற வேலையை மட்டும் செய்யறது தான் வாள். தலைனா இல்லது, தலையினாக்க வேலைகளை வந்து ஆர்டைன் பண்றது, வேலைகளை சொல்றது, அதுதான் தலையா இருக்கிறது. அப்போ வேத வசனங்களை படிக்கும் பொழுது ரொம்ப சிம்பிளா தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா, அந்த காலை வேளையில ஆராதனையும் பொழுது ஒரு காரியத்தை சொன்னேன். ஆண்டவருடைய ஆலயத்துல வந்து உங்களால ஒரு சிறந்த முறையில பங்கு அளிக்க முடியல அப்படின்னாக்க, உங்களால உலகத்துல போய் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய, ஆமா, ஏன் ஆலயத்துல வந்து உங்களால சரியா பாட முடியல, துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல, கடவுளுடைய வார்த்தையை உங்களால கேட்க முடியல அப்படின்னாக்க, நீங்க வெளியில போய் ஒண்ணுமே செய்ய, ஆமா, ஏன் இந்த இடத்துலதான் கடவுள் உங்களை உருவாக்குகிறார். இந்த உருவாக்குகிற இடத்துல நீங்க உருவாகல அப்படின்னாக்க, நீங்க வெளியில போய் எதையும் உங்களால மாத்த, இங்க மாட்டலன்னா வெளியில போய் கழட்ட. சில பேர் யோசிக்கிறாங்கன்னா இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாரு. மாட்டல அப்படின்னாக்க, போன்ல ஹெட்போனை கனெக்ட் பண்ணிட்டீங்க, அது எதுல மாட்டணும்? காதுல மாட்டினீங்கன்னா தான் போன்ல இருக்குது, காதுல கேட்கும். போன்ல கனெக்ஷன் இருக்கு ஒயரு, காதுல இல்லைனாக்கா ஒண்ணுமே கேட்காது. அதே போல கோயில வந்து உட்கார்ந்துட்டீங்கன்னாக்க, கடவுளுடைய வார்த்தைக்கு நீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ஸும் அட்டென்ஷனும் கொடுக்குறீங்களோ அது தேவன் கவனிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, நான் விசுவாசிக்கிறேன். ஒரு ஊழியக்காரன் வந்து நான் விசுவாசிக்கிறேன். இந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. இதை தேவன் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். தேவ தூதர்கள் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பரலோகமும் தேவனும் தேவ தூதர்களும் இதை உற்று கவனிக்கக்கூடிய மிக ஒரு முக்கியமான நேரமாக இருக்கும் பொழுது, அந்த மிக முக்கியமான நேரத்தை நீங்கள் எப்படி அதை அணுகுகிறீர்கள் என்பதை வைத்துதான் உங்களுடைய வாழ்க்கை மாறக்கூடியதாக. இங்க வந்துட்டீங்க அப்படின்னாக்க அலர்ட்டா இருக்கும். இங்க வந்துட்டீங்க அப்படின்னாக்க பாடல் பாடும் பொழுது உணர்ந்து பாடுங்க, ஆராதிக்கும் பொழுது உணர்ந்து ஆராதிங்க. அதுக்கு அடுத்துதான் கடவுளுடைய வார்த்தை வந்த பிற்பாடு உங்களுடைய கவனம் ஒரு நாளும் சிதறக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமா, நான் ஒரு செய்தி ஒன்று கொடுத்திருக்கிறேன். கவன சிதறல், கருச்சிதறல் அப்படின்னாக்க, ஒரு லேடி வந்துட்டு பிரெக்னன்ட் ஆன பிற்பாடு குறிப்பிட்ட மாதங்கள் அவங்க ரொம்ப கான்சியஸா, ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சின்ன சின்ன வேலைகளை கூட ரொம்ப மைன்யூட்டா பார்த்து செய்யணும். வேகமா ஓடக்கூடாது, டக்குன்னு எந்திரிக்க கூடாது, குதிக்க கூடாது. ஏன் அப்படின்னாக்க, கவனம் இல்லாமல் அவங்க செய்யற செயல் அந்த கருவை வந்து சிதைக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து நீ கடவுளுடைய வார்த்தையை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாக்க, அந்த வார்த்தைகள் உங்களுக்கு உள்ள போய் உங்களை வேறு மனிதர்களாய் மாற்றக்கூடிய இடத்திலே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் உங்களுடைய கவனத்தை சிதற விடும் பொழுது என்ன நடக்குது? கருச்சிதைவு. அப்படின்னாக்க, உங்களை தேவன் எப்படி உருவாக்கணும்னு நினைச்சாரோ அப்படிப்பட்ட பாத்திரமும் அவரால் உருவாக்க முடியாத நபர்களாக போயிருந்தீங்க. ஸோ ஆலயத்தில் வரும்பொழுது ரொம்ப அட்டென்ஷனோடு கொடுங்க, ரொம்ப கவனிங்க. ஏன்னா இந்த கவனிக்கிற காரியங்கள் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எதை கவனிக்கிறீர்களோ அதை நீங்கள் கட்டாயமாக உங்க வாழ்க்கையில பெற்று கொள்ளுவீங்க. நாங்களாம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பொழுது, ஊழியக்காரர் பிரசங்கிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா,
ரொம்பவும் அலர்ட்டா இருப்போம், ரொம்பவும் ரொம்பவும் கான்சியஸா இருப்போம். ஒவ்வொரு வார்த்தைகளையும் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் என்ற உணர்வோடு கூட அதை கவனித்துக் கொண்டிருக்கிறபடியினால தான் தேவன் வெளிப்பாடுகளை கொடுக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. நிறைய பேத்துக்குள்ள கடவுள் வெளிப்பாடுகளை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. ஆனா அவங்க தேவனுடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படும் பொழுது கவனம் இல்லாமல் இருக்கிறபடினாலே அவர்களுக்கு வரக்கூடிய வெளிப்பாடு என்ன ஆகுதுங்க? மிஸ் ஆகி போய்கிட்டு இருக்குது. இந்த மாலை வேளையில கர்த்தர் உங்களோட பேசுகிறாரு. அவர் சொன்ன வாக்கு தத்தங்களை எவன் விசுவாசிக்கிறானோ அவன் வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. சோ அந்த அறிக்கை பண்ணோம்ல, புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். இந்த வசனத்தை பார்த்துட்டீங்களா? காலை ஆராதனையில சொன்னேன், ஒரு மனிதன் கேட்பதை விட பார்ப்பதற்கு அதிக நம்பிக்கை கொடுக்கிறான். ஆமாவா இல்லைங்களா? நான் விஷயத்த சொல்றேன், கேட்குறீங்க, பிரதர் ஏதோ அடிச்சு விடுறாரு, சரி ஓகே. நீங்க அதை நான் சொன்னதை நீங்க நேரா பார்த்துட்டீங்க. இப்போ ஒருத்தன் வந்து சொல்றான் உங்ககிட்ட, இல்ல நீ பார்த்தது பொய்யின்றான். நீங்க என்ன சொல்லுவீங்க? டேய் நான் பார்த்தேன்றா, அப்புறம் பொய்யின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நான் பார்த்தேன், கேட்டதை கூட இன்னொருத்த வந்து சொன்னா யோசிப்பீங்க, ஒருவேளை தப்பா இருக்கலாமோ அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனா ஒரு விஷயத்தை நீங்க பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்த விஷயத்த ஒருத்த வந்து பொய்ன்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? ஒத்துக்கவே மாட்டீங்க. அதனாலதான் கடவுள் என்ன பண்ணாருனாக்க, மோசே கிட்ட வாக்கு தத்தங்களை நியாயப்பிரமாணங்களை எழுதி கரத்துல கொடுத்தாரு. நீ உன்னுடைய ஜனங்கள் இடத்துல கொண்டு போய் இதை கொடு. இதை பார்க்கும் பொழுது அவர்கள் எதை பார்க்கிறார்கள் என்றால், தேவன் தாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த இடத்துல நான் வந்துட்டு ஒரு யானை அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வார்த்தை வந்த உடனே முக்காவாசி பேத்துக்கு என்ன மைண்ட்ல வந்திருக்கும்னாக்க, கருப்பான ஒரு உருவம், ஒரு பெரிய உருவம் தான் மைண்ட்ல வந்திருக்கும். ஆமாவா இல்லைங்களா? ஆமா. சில புத்திசாலிகளா இருப்பாங்க, யானை அப்படின்னாக்க யா தொணக்காலு நை, யானை அப்படின்ட்டு நான் சொல்ற வார்த்தைய எழுத்தா பார்க்க மாட்டாங்க, நான் சொல்ற வார்த்தைய படமா பார்ப்பாங்க. ஆமாவா இல்லைங்களா? அதே போல வேதத்துல நீங்க வசனத்தை பார்க்கும் பொழுது இதை நீங்கள் படமாக பார்க்கணும், வார்த்தையா பார்க்க கூடாது, படமா பார்க்கணும். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் அப்படின்னு தேவன் சொல்லி இருக்கிறபடினால இதை பார்க்கும் பொழுது இப்படிதான் என் வாழ்க்கை இருக்க போகுது. உடனே அந்த கற்பனையை நீங்க ஸ்டார்ட் பண்ணிடணும். புகழ்ச்சியில கீர்த்தியில மகிமையில தேவன் சிறந்திருக்கும்படி என்ன செய்ய போகிறாரு, அதற்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி அந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதில் ஒரு படம் உருவாகணும். ஹல்லேலூயா. என்ன படம் உருவாகணும்? நீங்க நல்லா இருக்கிறது போல ஒரு படம், நீங்க விருப்பப்பட்டதுல உங்க வாழ்க்கையில வந்தது போல ஒரு படம், நீங்க ஆசைப்பட்டதுல உங்க வாழ்க்கையில அடைஞ்சது போல ஒரு படம், உங்க வாழ்க்கையில தள்ளி இருக்கிற காரியங்கள்ல உங்க கிட்ட வர்றது போல ஒரு படம், உங்க வாழ்க்கையில உங்கள்ட்ட இருந்து தூர போன நபர்கள் உங்ககிட்ட கிட்ட வர்றது போல ஒரு படம், உங்க வாழ்க்கையில இழந்து போன காரியங்கள் மறுபடியும் உங்ககிட்ட வர்றது போல ஒரு படம். இப்படிப்பட்ட படங்கள் உருவாகும் பொழுதுதான் தேவன் அதை உங்களுடைய வாழ்க்கையில காணும்படி, மனக்கண்ணில் பார்க்கும் எதையும் உங்களுடைய மாம்ச கண்ணில் உங்களால் பார்க்க முடியும். இதுதான் வந்து வேதத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தீமான ஒரு காரியம். மனக்கண்ணில் நீங்க எதை பார்க்குறீங்களோ அது உங்களுடைய மாம்ச கண்ணில் கட்டாயமா நீங்க பார்த்துடுவீங்க. மனக்கண்ணில் ஒவ்வொரு நாளும் கற்பனை பண்ணுங்க, வார்த்தையை படிங்க, கற்பனை பண்ணுங்க. கடவுள் இப்படிப்பட்ட வார்த்தை கொடுத்திருக்கிறாரு, இது என் வாழ்க்கையில இப்படி நடக்கிற போறதுக்காக நன்றி, நடந்தா நல்லா இருக்குமே அப்படி சொல்லக்கூடாது. இது என் வாழ்க்கையில கட்டாயமா தேவன் நடத்துவார். ஹல்லேலூயா. இது என் வாழ்க்கையில கட்டாயமா நடக்கும் அப்படின்னு விசுவாசிச்சு அந்த வார்த்தை வாயத்திலிருந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதான் சொன்னேன், எம் மதத்திலும் தெய்வத்தை வணங்குகிறவர்கள் உண்டு, ஆனால் எம் மார்க்கத்தில் மாத்திரமே தேவனோடு வாழ்கிறவர்கள் உண்டு. கடவுளோட எப்படி வாழ முடியுது தெரியுங்களா? கடவுள் எப்படி இருக்கிறாருங்க? வார்த்தையா இருக்கிறாரு. எவன் ஒருவன் தேவன் கொடுத்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கிறானோ அவன் கடவுளோடு கூட இணைந்து நடந்து கொண்டே ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் அப்படின்னாக்க, சில பேர் கையை பிடிச்சி அப்படியே நடந்துகிட்டே போனா அப்படின்னு நினைக்கிறாங்க. தேவன் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் அப்படின்னாக்க, தேவன் ஏனோக்கோடு பேசின வார்த்தைகளை அவன் மனதில் வைத்து யோசித்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறான், அதை அசை போட்டுக்கொண்டே இருக்கிறான். போடும் பொழுது அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல அந்த வார்த்தையாகிய தேவனை அவன் உணரக்கூடியவனாக இருக்கிறான். எப்படி இப்போ ஒரு போனை போட்டு 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒருத்தர்கிட்ட நீங்க பேசுறீங்க பொழுது, வீடியோ கால் பேசுறீங்க, ஆடியோ கால் பேசுறீங்க, போன்ல பேசுறீங்க, அப்படி பேசும் பொழுது அவங்க உங்க பக்கத்துல இருந்தா எப்படிப்பட்ட ஒரு ஃபீல் உங்களுக்கு உண்டாகுதோ அப்படிப்பட்ட ஃபீல் நீங்க உணர்றீங்களா இல்லைங்களா? 1000 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் வீடியோ கால் அவங்கள்ட்ட பேசும் பொழுது அந்த ஃபீல் உண்டாகுதுல்ல, அதே போலதான் வார்த்தையை சொல்லும் பொழுது தேவன் உங்களோட இருக்கிறான்ற ஃபீல் உண்டாகும். இருக்கீங்களா?
ஆமா, அதனாலதான் சில பேர் வந்துட்டு அந்த வார்த்தையை சொல்லுங்க, வார்த்தையை உச்சரிச்சுக்கிட்டு இருங்க அப்படின்னா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு சொல்றாங்க? கடவுளுடைய வார்த்தையை சொல்ல சொல்ல நீங்க கடவுளோட இருக்கிறத உணர ஆரம்பிச்சிருவீங்க. எப்படி ஒருத்தட்ட போன்ல பேசும்போது அவங்க கூட இருக்கிறத உணர்றீங்களோ, அப்படியே வார்த்தையை சொல்லும் பொழுது தேவனோடு இருக்கிறத நீங்க உணரக்கூடியவங்களா இருப்பீங்க. இந்த மாலை வேளையில கடவுள் உங்களோட இந்த உபாகம் 26:19 படி உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். வார்த்தைகளை கடந்து போகலாம். மார்க் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 22, 23 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள். எவனாயில் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். பாருங்க, ஒரு மனுஷன் வந்து ஒரு விஷயத்தை சொல்ல சொல்ல அது என்ன ஆகுதுனாக்க நிலவரப்படக்கூடியதாக இருக்கிறது. ஒரு வசனம் எடுத்து வாசிங்க. யோபு 22. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். 28. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். அது உமக்கு நிலைவரப்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஆங்கிலத்துல ரொம்ப நல்லா வந்திருக்கு. இஃப் யூ டிகிரி அப்படின்னாக்க, நீ ஒரு காரியம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்ட அப்படின்னாக்க, சொன்ன பிற்பாடு அதற்கு எதிராக நடக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் உங்களுடைய கவனம் போகவே. ஆமா, நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னாக்க, இது எனக்கு கடவுள் செய்வாரு, இந்த கடவுள் எனக்கு வாழ்க்கையில இதை கொடுப்பாரு, இந்த ஆசீர்வாதத்தை தருவாரு, இந்த சுகத்தை தருவாரு அப்படின்ட்டு நம்பி விசுவாசித்து, ஆண்டவரே நீர் சுகத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொன்ன பிற்பாடு எதை பார்க்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த சுகத்திற்கான காரியங்கள் நடக்குதா, அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குதா, சரீரத்துல மாற்றம் உண்டாகுதா, சரீரத்துல வந்து வேறு விதமான தேறுதல் உண்டாகுதா, அந்த அப்ரோச், அந்த அப்டேட்னு ஆங்கிலத்துல அப்டேட்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன ஆயிருக்கு, என்ன ஆயிருக்கு, என்ன ஆயிருக்கு, என்ன ஆயிருக்குன்னு. ஒரு விதைய நீங்க மண்ணுக்குள்ள போட்டு நேத்து போட்டுட்டீங்க, இன்னைக்கு காலைல போய் என்ன பண்றீங்க, நோண்டி பாக்குறீங்க, என்ன அப்படியே இருக்கு, திருப்பி புதைக்கிறீங்க, அடுத்த நாள் திருப்பி வரீங்க, திருப்பி நோண்டுறீங்க, திருப்பி பாக்குறீங்க. என்ன நீங்க பண்றீங்கன்னாக்க, நீங்க போட்ட விதை அது உயிர் பெற்று மறுபடியும் வளரக்கூடிய டைம் நீங்க கட்டாயம் அதுக்கு. ஆமா, நீங்க என்ன பண்றீங்கன்னாக்க, நோண்டி 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 பார்த்து 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 என்ன ஆகுதுனாக்க, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு பார்க்கும் பொழுது ஒண்ணுமே ஆகாது. நீங்க அதை கண்டுக்கிறாம விட்டுருங்க. விட்டுட்டு நீங்க ஒரு காரியத்தை சொல்லுங்க, நான் கடவுளுடைய வார்த்தையை சொல்லி இருக்கிறபடினாலே இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நிர்ணயம் பண்ணிட்டீங்கன்னாக்க, தேவன் அது உங்களுடைய வாழ்க்கையில நிலைவரப்பட செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் நீங்க இந்த செய்தி எடுத்து வந்திருக்கிறோம். என்ன அப்படின்னாக்க, வாழ்க்கையில நம்ம அநேக காரியங்களை விரும்புகிறோம், ஆசைப்படுகிறோம், எதிர்பார்க்கிறோம். அந்த காரியங்கள்லாம் வாழ்க்கையில நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம், அது நடக்கணும்னு ஆசைப்படுறோம், செபிக்கிறோம், எதிர்பார்க்கிறோம். ஆனா ஆசைப்பட்டு செபித்து எதிர்பார்த்ததற்கு பிற்பாடு அந்த காரியங்கள் நடக்கக்கூடிய காரியங்களையும் ஸ்மெல் பண்றோம், நடக்காம போறதுக்கான காரியங்களையும் ஸ்மெல் பண்ணி ரெண்டு பக்கமும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நடக்குதா நடக்கலையா, நடக்குதா நடக்கல. இதை பார்க்க 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 உங்களுடைய விசுவாச நிலை மேலையும் கீழையும் மேலையும் கீழையும் போயிட்டு 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 வரும் பொழுது அந்த காரியம் உங்க வாழ்க்கையில் என்ன ஆகுதுனாக்கா தள்ளி போய் கொண்டே இருக்கிறது. அப்போ கடவுளுடைய பிள்ளைகளாகி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இது என் வாழ்க்கையில கடவுள் செய்வான், நான் விசுவாசிக்கிறேன், இது என் வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை குறிச்சு போகக்கூடாது. கர்த்தரை எப்பொழுது துதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பொழுது தேவன் அதை எல்லாம் உங்களுக்கு கைகூடி வர பண்ணக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. நீங்கள் கேட்கும் படிக்கும் தேவ வார்த்தையும் நீங்கள் பேசும் அறிக்கையிடும் விசுவாச வார்த்தையும் உங்கள் ஆள் மனதில் பதிந்தால் மாத்திரமே பலன் தரும். நிறைய பேர் வந்து பைபிளை படிக்கிறாங்க, செய்தி கேட்கிறாங்க, விசுவாசமா பேசுறாங்க, விசுவாசத்தை அறிக்கை செய்யறாங்க. அது என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னாக்க, இது வந்து ஒரு மந்திரம், ஒரு ஃபார்முலா போல, இப்படி சொன்னா இப்படி பண்ணா இது நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா போல அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஃபார்முலாலாம் வேலைக்கு ஆகாது. நான் சொன்னேன்ல, தந்திரம்லாம் வேலைக்கு ஆகாது, மந்திரம் மட்டும்தான். ஆமா, மந்திரன்றது என்னன்னாக்கா தேவன் செய்வார். ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயத்துல ஆழமா பதியணும். எதை பதியணும்னாக்க, பைபிள் படிக்கிறீங்களா? பைபிள் படிக்கும் பொழுது ஏதோ நடக்காத ஒரு காரியத்தை கடவுள் எழுதி உங்க கையில. ஆமா,
ஒருத்தவங்களுக்கு நடந்ததை எழுதி உன் கையில கொடுத்துருக்கிறாரு. இது இவங்களுக்கு நடந்திருக்கு. இதை நீ நம்பினா உன் வாழ்க்கையிலே நடக்கும். ரொம்ப சிம்பிள் வேதம். ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்கிறாதீங்க. நான் பைபிள் படிச்சுட்டே இருந்தேன். வேத வசனம் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. இந்த ஊழியர்கள் தான் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகுறாங்க. வேத வசனம் ரொம்ப சிம்பிளா தேவன் எழுதி கொடுத்திருக்கிறாரு. இந்த ஊழியக்காரங்க தான் ரொம்ப ஆழமா போறேன்னு ஆழமா போயிட்டு முக்கியமான சொல்ல வந்த விஷயத்தை விட்டுறாங்க. ரொம்ப டீப்பா போய் யாருக்குமே புரியாம, அவங்களுக்கும் புரியல, கேட்கறவனுக்கும் புரியல, என்னதான் பேச வந்து நினைக்க தெரியலன்றாங்க. ஒண்ணும் கிடையாது. வேத வசனங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தேவன் செஞ்சாரு, அதை எழுதி கொடுத்திருக்கிறாரு. அதை நம்புகிற இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அதை விட தேவன் சிறப்பாய் செய்வார். ஹல்லேலூயா. ஆமா, இதுதான் வேதம். அப்போ வேத வசனத்தை படிக்கும் பொழுது இருதயத்தினுடைய நிறைவோடு கூட படிங்க, பிராட் மைண்டோடு கூட படிங்க, விசுவாசத்தோடு படிங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவன் செய்திருக்கிறார் என்றால் என் வாழ்க்கையிலையும் கட்டாயமா செய்வார். செய்தி கேட்குறீங்களா? செய்தி கேட்கும் பொழுது, ஆண்டவரே இந்த பேசப்படுகிற வார்த்தைகள் என் வாழ்க்கையில நடக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. அடுத்து விசுவாசமா பேசுறீங்க, வீட்டுல பேசுறீங்களா, கணவன் மனைவி கிட்ட, மனைவி கணவன் கிட்ட, பெற்றோர் பிள்ளைங்கள் இடத்துல பேசும் பொழுது விசுவாசமா பேசுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க விசுவாச வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களை அறியாமலேயே நீங்கள் விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இருக்கீங்களா? அவன் விசுவாசத்துல பேசுங்க. அடுத்து விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. விசுவாசத்தை அறிக்கை செய்கிறதுன்னு சொல்லும் பொழுது சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கும் பொழுது எழுந்து நின்று தெய்வத்தை நோக்கி பார்த்து சொல்லுங்க, எனக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு அனுகூலமாக மாற்றுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக இருக்கிறவன் இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் எடுத்து அறிக்கை செய்தும் பொழுது அதனுடைய ஆள் மனசுல பதியணும். ஆள் மனசுல பதிஞ்சா மாத்திரம்தான் அது பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேலோட்டமா நீங்க யோசிச்சு, மேலோட்டமா படிச்சு, மேலோட்டமான காரியம் மட்டும் செஞ்சீங்கன்னா இன்னும் 50 வருஷம் ஆனாலும் உங்க வாழ்க்கையில ஒரு அணுவும் அசையாது. எப்போ நீங்க கடவுளுடைய வார்த்தையை தீர்க்கமா விசுவாசித்து ஆள் மனசுல பதிச்சு யாருக்கிட்ட பேசும் பொழுதும் ரொம்ப வார்த்தையினுடைய கான்சியஸோட பேசுங்க. கணவன் மனைவி நிலத்துல பேசுறீங்களா, அவங்க பேசும் பொழுது விளையாட்டா பேசுனேன், சும்மா பேசுனேன், ஃபர்ஸ்ட் நீங்க யாருன்னு புரிஞ்சுக்குங்க. நான் ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்ந்தேன். அந்த கம்பெனில வந்து சாதாரண ஒரு வேலை, கூட்டுறது, பெருக்கிறது, துடைக்கிறது, ஹோட்டலுக்கு போயிட்டு வர்றது, காஃபி டீ வாங்கி கொடுக்கறது, டிஃபன் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைக்கு தான் கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. அந்த இடத்துல போய் அந்த வேலைக்கு சேர்ந்தேன். அப்போ வேலைக்கு கொஞ்சம் லேட்டாக போவேன். லேட்டாக போகும்போது என்னை திட்டுவாங்க. திட்டும் பொழுது தட்டி விட்டுட்டு போயிடுவேன். அடுத்து என்ன பண்ணுவோம், ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு போவேன். மற்றவங்க திட்டும் போது பரவாயில்ல, நம்ம திட்டிட்டு போட்டோம், நம்ம தப்பு இருக்கு, திட்டிட்டு போ. என்னுடைய நிலை அப்படிப்பட்ட நிலையா இருக்கும் பொழுது லேட்டாக போனாலும் எனக்கு உரைக்கல, அவங்க திட்டுனாலும் உரைக்கல, நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் எனக்கு வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணல, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் என்னை கடவுள் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்த ஆரம்பிச்சார். ஆஃபீஸ் பாயில இருந்து இன்னைக்கு ஆண்டவர் வந்து ஒரு டெப்டி மேனேஜர் அப்படின்ற ஒரு நிலைக்கு என்னை கொண்டு போய் தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். இப்போ நான் என்ன பண்றேனாக்க யோசிக்கிறேன், இப்போ நான் எனக்கு ஆஃபீஸ்க்கு எப்படி போகணும், கரெக்டான டைமுக்கு போகணும். ஏன் என்னை யாரும் எதுவும் கேட்கக்கூடாது, ஏன்னா நான் இப்போ ஒரு மேனேஜர் லெவலில் இருக்கிறேன். அது ஒன்று. இப்போ நான் போட்டு போகிற ட்ரெஸ் எப்படி இருக்கணும், மற்றவங்க பார்க்கும்போது இவன் மேனேஜர்னு சொல்லக்கூடிய விதத்தில் இருக்கணும். அந்த டீசெண்டான ஒரு ட்ரெஸ் போடணும். இன்னொருத்தர் வந்து நீ இந்த வேலையை தப்பா பண்ணிட்டியாமேன்னு கேட்டக்கூடாது. அதனால ரொம்ப கவனம் எடுத்து வேலைகளை மிக சரியா செய்யறேன். அப்போ ஆவியானவர் என்னோட பேச ஆரம்பிச்சாரு, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி உன் நிலைமை இருந்ததுக்கும் இப்போ உன் நிலைமை இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு, எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு, எல்லாத்தையும் தட்டி விட்டுக்கிட்டு நான் வாழ்ந்துகிட்டு இருந்தாண்டவரை. ஆனா இப்போ யாராச்சும் ஒன்று சொன்னா சுருக்குனுது. ஏன்? ஸ்டேட்டஸ் மாறிடுச்சு, நிலைமை மாறிடுச்சு, உத்தியோகம் உயர்ந்துருச்சு, வருமானம் உயர்ந்துருச்சு, அநேகருக்கு மத்தியில் தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். இப்ப அந்த உயர்வு வந்த உடனே சின்ன சின்ன காரியங்களை கூட ரொம்ப எப்படி பண்றேன், யோசிச்சு, நிதானிச்சு, தியானிச்சு கரெக்டா பண்ணணும் அப்படின்ற விஷயத்துக்குள்ள கடந்து வருகிறேன். அதான் கடவுள் சொன்னாரு, 15 வருஷம் கழிச்சு நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறல்ல, ஆனா 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு சிலுவையில நமக்காக மரித்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டு அந்த நாள்ல இருந்து நம்முடைய நிலையை தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், நீங்கள் ராஜாக்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் என்னங்க தேவர்களாக இருக்கிறீர்கள். அதெல்லாம் படிக்கும் பொழுது அடுத்த 50 வருஷம் கழிச்சு என் வாழ்க்கையில் நடக்கும்னு நினைக்க கூடாது. இப்ப நீங்க அப்படிதான் இருக்கிறீங்க. இப்ப நீங்க ராஜாக்கள், இப்ப நீங்க தேவனுடைய பிள்ளைகள், இப்ப நீங்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறபடினால இப்ப உங்க வாயில் இருந்து வரக்கூடிய ஒரு எழுத்து கூட மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அப்ப கணவன் மனைவி கிட்ட பேசும்போது, மனைவி கணவனிடத்துல பேசும் பொழுது விசுவாசத்தோடு கூட பேசுகிறீர்களா என்பதை மிகவும் கவனிச்சு செக் பண்ணி பேசுங்க. ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில அக்குமுலேட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. சின்ன பிள்ளைங்க, நாங்க சின்ன பிள்ளைங்க முதல்ல வீட்டுல வந்துட்டு உண்டியல் வச்சிருப்பாங்க. அந்த உண்டியல்ல அப்பப்போ கிடைக்கிற காசு, வீட்டுக்கு சொந்தக்காரங்க யாராச்சும் வந்தால் காசு கொடுப்பாங்க, கொஞ்சம் காசு கொடுப்பாங்க. கடைக்கு போயிட்டு வந்தால் 10 காசு கொடுப்பாங்க. டீ வாங்கி கொடுத்தா 5 காசு கொடுப்பாங்க. விறகு வாங்கி கொடுத்தா 10 காசு கொடுப்பாங்க. பால் வாங்கி, இப்படி ஒவ்வொரு கடைக்கு வேலைக்கும் போயிட்டு வந்தால் 5 காசு 10 காசு கொடுப்பாங்க. அந்த பிள்ளைங்க என்ன பண்ணால் உண்டியில் போட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அவங்க வாழ்க்கையில் எதுவும் ஒரு பொருள் வாங்கணுன்ட்டு அதை உடைக்கும் பொழுது, உடைச்சி வெளியில் எடுத்தாக்க அவங்க என்ன வாங்கணும்னு நினைச்சாங்களோ அந்த காசை அவங்க சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அதே போலதான் நீங்க உங்க வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் வாழ்க்கைக்கான காரியங்களை அக்குமுலேட் ஆக்கி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. வாழ்க்கையில ஒரு தேவை இருக்குது. இந்த தேவைகள் இருக்கும் பொழுது கணவன் மனைவி கிட்ட எப்படி பேசுறீங்க? நமக்கு கர்த்தர் இதை செய்து கொடுப்பார். இந்த தேவையில கர்த்தர் அற்புதமா சந்திப்பாரு. இதுல நம்ம தேவனுடைய வல்லமையை பார்க்க போகிறோம், தேவனுடைய நன்மையை பார்க்க போகிறோம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறோம். இது அற்புதமா தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறாரு, ஆச்சரியமா செய்ய போகிறாரு. அதற்குரிய நபர்களை தேவன் எழுப்ப போகிறாரு, அதற்குரிய வழிகளை உருவாக்கி கொடுக்க போகிறாரு, அதற்குரிய வாய்ப்புகளை தேவன் ஏற்படுத்தி கொடுப்பாரு. நான் சொல்றேன் பாரு, நம்ம வாழ்க்கையில தேவன் சீக்கிரமாய் நன்மையான காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இப்படி பேசும் பொழுது மனைவி முறைப்பாங்க, இல்ல கணவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. உங்க வேலை விசுவாசத்தை பேசிக்கிட்டே இருங்க. நீங்கள் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்காக சேர்த்து வைக்கப்பட்டு கொண்டே வருகிறது. ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில அந்த காரியங்களை எல்லாம் வந்து தேவன் நடப்பிக்கும்படி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. அதான் படிக்கிறது, கேட்கறது, பேசுறது, அறிக்கை செய்கிறது, அது ஆள் மனசுல பதிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரம் கிடையாது. இன்னைக்கு ஒரே ஒரு சிறிய காரியத்தை மட்டும் சொல்லிட்டு கடந்து போக போறேன். என்னன்னாக்க, யோனா புஸ்தகத்துல எடுத்து வாசிங்க, 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள், பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள், தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். பாருங்க, கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிருபைகளை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கிருபை என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்க, ஆங்கிலத்துல கிரேஸ் அப்படின்னு சொல்றாங்க. கிருபை அப்படின்னாக்க என்னன்னாக்க, உங்களால் செய்ய முடியாத, மாற்ற முடியாத, நீங்கள் விரும்புகிறதை அடைய முடியாத காரியங்களிலே உங்களுக்கு உதவி செய்வதற்காக தேவன் கொடுக்கக்கூடிய ஒன்றுதான் கிருபை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? படிக்கிற பிள்ளைங்க படிக்க முடியல, சரியா படிக்க வரல, மனப்பாடம் பண்ண முடியல, எல்லாம் பண்றேன், தேர்வு நேரத்தில் எழுத முடியல, சோ இப்படிப்பட்ட இம்பாசிபிலிட்டிஸான காரியங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு என்னன்னாக்கா தேவன் ஒரு கிருபையை கொடுக்கிறாராம். அந்த கிருபையை அந்த பசங்க என்ன பண்றாங்கனாக்க, பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயை அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, மாறும் தன்மை கொண்டது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? மாயைன்னா என்னங்க? மாறும் தன்மை கொண்டது அப்படின்னாக்க மாறிக்கிட்டே இருக்கும், அடுத்து மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்கன்னாக்க, மாயையை பற்றி கொள்ளுகிறனாலதான் தேவனுடைய கிருபையை போக்கடிக்க கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபை கொடுக்கிறாரு, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தேவன் நல்லாக்க வேண்டும் என்று விரும்புகிறாரு, அதற்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. ஆனா இந்த மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னாக்க, தேவன் கொடுக்கக்கூடிய கிருபை எங்க இருக்கு அப்படின்னாக்க, 2 இடத்துல தேவன் தன்னுடைய கிருபையை வைத்திருக்கிறாரா. ஒன்னு அவருடைய வேத வசனத்துல வைத்திருக்கிறாரு, 2 நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துல தேவன் கிருபையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. தாவீது சொல்லுகிறாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும்
கிருபையும் என்னை தொடரும். goodness and grace will follow all my days. என் வாழ்நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் தொடரும். நன்மையும் கிருபையும் யாருக்கு தொடரும் என்றால், யார் வேதத்தை வாசித்து யார் ஜெபிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் தொடரக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நீங்க வேதத்தை எவ்வளவா வாசிக்கிறீங்களோ அவ்வளவா கிருபையை அடைகிறீர்கள். நீங்கள் எவ்வளவாய் செபிக்கிறீர்களோ அவ்வளவாய் தேவன் உங்களுக்கு கிருபையை கொடுக்கிறார். ஆனா பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள். சோ எங்க நீங்க மிஸ் பண்றீங்க கடவுளுடைய ஆசீர்வாதத்தை? எந்த இடத்துல கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில மிஸ் ஆகுது அப்படின்னாக்க, ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்காமலும், வேதத்தை வாசிக்க வேண்டிய நீங்கள் வேதத்தை வாசிக்காமலும், அதை நீங்கள் ஒதுக்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய கிருபையை நீங்கள் என்ன பண்றீங்கன்னாக்க மதிக்காதவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. ஒவ்வொருத்தருக்கும் தேவன் கிருபை கொடுக்கிறார். வேதத்துல வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இருக்குது. தேவன் பட்சபாதம் இல்லாதவர். அப்படின்னாக்க அவனுக்கு கொஞ்சம் அழகா இருக்கான், அவனுக்கு நிறைய கிருபை கொடு, கொஞ்சம் பார்க்க சரியில்லைப்பா அவன் கொஞ்சம் கம்மியா கொடு, அப்படி பட்சபாதம் பார்க்கிற தேவனே கிடையாது. இன்னும் ஒண்ணு பச்சையா சொன்ன அப்படின்னாக்க, மத்தேயுல எழுதுறாரு, அவர் நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணி நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தன்னுடைய சூரியனை பாருங்க. அவரை வணங்காதவன், அவரை தேடாதவனுக்கு கூட அவர் சூரிய ஒளியையும் மழையையும் கொடுக்கிறாரா? அப்பனாக்க அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு கொஞ்சம் கிருபை, இவங்களுக்கு அதிகமான கிருபை கொடுத்து நினைக்கிறீங்களா? கட்டாயமா கிடையாது. ஒவ்வொருவருக்கும் தேவன் சரியான கிருபைகளை கொடுக்கிறாரா? எங்கே கிருபையை நீங்க மிஸ் பண்றீங்க? ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஹல்லேலூயா. ஆமா, அதான் சொன்ன செய்தி கொடுக்கும் பொழுது கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. ஏன் அப்படின்னாக்கா, உங்களுக்கு வருகிற கிருபையை நீங்க எந்த இடத்துல மிஸ் பண்றீங்கன்றத புரிஞ்சுக்குங்க. எந்த இடத்துல தொலைச்சிங்களோ அந்த இடத்துல தான். ஆமா, எதை தொலைச்சிங்க? கிருபையை தொலைச்சிட்டீங்க. கிருபையை தொலைச்சனால வாழ்க்கையில எந்த ஒரு படியும் மேல ஏற முடியாதபடி நிக்கிற இடத்துல நின்று கொண்டு இருக்கிற மாதிரியே தெரிகிறது. ஆனால் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது. ஏன்? நீங்க வேதத்தை நீங்கள் விசுவாசத்தோடு வாசிக்காமலும் நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்காமலும் இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு கொடுத்த கிருபையை நீங்கள் அந்த இடத்துல போக்கடிக்க கூடியவர்களாக. நிறைய பேத்துக்குள்ள யோசனை, ஏன் நான் பைபிள் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், சரி பைபிள் எடுக்கலான்னு தான் போறேன்யா, சரி அப்பன்னு பாத்தீங்கன்னா ஒரு போன் கால் வரும், இல்ல அப்பன்னு பார்த்தோன்னா ஒரு மெசேஜ் வரும், இல்ல அப்பன்னு பார்த்தோன்னா ஒரு வேலை வரும், அப்பன்னு பார்த்தோன்னா யாராச்சும் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா டைம் ஆயிருதியா. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்கய்யா. நான் பார்ப்பேன் அப்படியே, யாருக்கிட்ட காதுல பூ சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க? சரி, உங்களுக்கு இன்னொரு ஐடியா ஒன்று கொடுக்குறேன், ஈஸியா உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படின்ட்டு. நீங்க பைபிளை வாசிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் பைபிளை கையில் எடுத்துருங்க. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பைபிளை கையில் எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பைபிளை கையில் எடுத்துட்டீங்கன்னாக்க, ஒரு நாள் 2 நாளைக்கு கொஞ்சம் அசௌகரியமா இருக்கும், கொஞ்சம் சிரமப்பட்டு வாசிப்பீங்க. ஆனா ஒரு நாள் 2 நாள் 3 நாள் ஆன பிற்பாடு பைபிள் படிக்கணும்னு பைபிளை கையில் எடுத்தோன்னு ஒரு வார்த்தையை சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே இந்த வேத வசனத்தை படிக்கவும் இதில் இருக்கக்கூடிய கிருபையை பெற்றுக்கொள்ளவும் எனக்கு உதவி செய்வீராக என்று சொல்லும் பொழுது நீங்கள் அதிகமான நேரம் வேதத்தை படிக்கிறதற்கு ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப ஜெபிக்கணும்னு சொன்னோன்னு சில பேர் நினைக்கிறானுங்க, சத்தம்லாம் இருக்கணும், சத்தம் போடாதீங்க, டிவி ஆஃப் பண்ணுங்க, இங்க எனக்கு வீட்டுல இந்த இடம் எனக்கு பிடிக்கல, இங்க ஜெபிக்க எனக்கு பிடிக்கல, எனக்கு அப்படி பிடிக்கல இப்படி பிடிக்கல, சரி ஓகே எதனாலும் ஓகே, ஜெபிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, வீடு சின்ன வீடா இருக்கலாம், டிஸ்கம்ஃபர்ட் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், நீங்க ஒரு இடத்துல போய் டக்குன்னு ஃபர்ஸ்ட் உட்காந்துருங்க, பைபிள் எடுத்துட்டு நான் ஜெபிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருங்க. உட்கார்ந்த உடனே உங்க வீட்டுல இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் உடனே மாறாது. மனைவி டிவி வால்யூமை கம்மி பண்ண மாட்டாங்க, பசங்க கத்துறதை நிறுத்த மாட்டாங்க, பக்கத்து வீட்டுக்காரக்க பாட்டு ஜோரா வைப்பாங்க, எல்லாமே உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா நீங்க எப்ப போய் உட்கார்ந்துட்டீங்களோ, உட்கார்ந்த உடனே சொல்லுங்க, ஆண்டவரே இப்ப நான் ஜெபிக்கும்படி உட்கார்ந்து இருக்கிறேன், உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்து நான் நல்ல முறையில் விசுவாசத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஜெப ஆவியை எனக்கு கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லும் பொழுது, சொல்லி 1 நாள் 2 நாள் 3 நாள் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் அற்புத விதமா ஒரு காரியத்தை செய்வாரு. எதெல்லாம் உங்களுக்கு அகைன்ஸ்டா இருந்துச்சோ அதையெல்லாம் தேவன் உங்களுக்கு அனுகூலமாய் மாற்றுவார். உங்க கூட உட்கார்ந்து ஜெபிக்க சில பேர் விருப்பப்படுவாங்க, உங்களோட கூட சேர்ந்து உட்கார்ந்து சில பேர் ஆசைப்படுவாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணிட்டீங்க? வேதத்தை வாசிக்கணும்னா பைபிள் எடுத்துருங்க, ஜெபிக்கணும்னா உட்கார்ந்துருங்க. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா, ரொம்ப ஈஸியான ட்ரிக் உங்களுக்கு சொல்லி தரேன். வேதத்தை வாசிக்கணும்னா பைபிளை கையில் எடுத்துருங்க,
ஜெபிக்க பண்ணா உட்கார்ந்துருங்க. இந்த இடத்துல நான் உட்கார்ந்து பரவாயில்ல நான் ஜெபிக்கிறேன். நீங்க உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல வந்துட்டார் அப்படின்னாக்க சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் உங்களுக்கு அனுகூலமாய் மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. அப்படி நீங்கள் செய்யும் பொழுது ஒரு விஷயம் நடக்குது. உங்களுக்கு வைத்திருக்கிற தேவனுடைய கிருபை உங்கள் மேல் வந்து இறங்கக்கூடியதாக, தேவன் கிருபையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். கிருபையை பெற்றுக் கொள்கிறவராக இருக்கிறீங்க. அப்போ யோனால பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அப்படியே அந்த வசனத்துக்கு பேக் சைடுல என்ன இருக்குனாக்க, மெய்யான மகிமையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை அணைத்துக் கொள்ளுகிறார்கள். பொய்யான மாயை, மெய்யான மகிமை அப்படின்னாக்க, மாறக்கூடியது மாயை, மாறாதது மகிமை. கடவுளுடைய மகிமைனாக்க அது மாறாது. காணா ஒரு கல்யாணத்துல திராட்சை ரசம் ஃபுல்லா வாஷ் அவுட் ஆயிடுச்சு. இயேசுகிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி காலி ஆயிடுச்சு. அவர் சொல்றாரு கற்சாடியில தண்ணியை நிரப்புங்கன்னு சொல்றாரு. கற்சாடியில தண்ணியை நிரப்புறாங்க. அவங்கள்ட்ட சொல்றாரு மொண்டு கொண்டு போய் விசாரிப்பு காரணத்துல கொடுத்து பந்தி விசாரிப்புல எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணுங்க அப்படின்றாரு. அவங்க யோசிக்கிறாங்க, சார் எப்படி சார் இதை எடுத்து கொண்டு போய் நான் கொடுத்தா என்ன நினைப்பாங்களோ ஏது நினைப்பாங்களோ? ஒன்றும் கிடையாது. அந்த காரியத்தை தேவன் நிர்ணயித்து சொன்ன வார்த்தை அவர்கள் கேட்டு அவர்கள் போய் செய்யும் பொழுது என்ன நடக்குதுனாக்க, மகிமையான காரியங்களை இயேசு சொல்லிட்டு இயேசு போய் எட்டி எட்டி பார்க்கல. ஏதாச்சும் ரசமா மாறிச்சா, ஐயோ கொண்டு போறாங்களே, ஆயிடுமா, ஊத்தும் போது ஏதாச்சும் அற்புதம் நடக்குமா? இயேசு ஃபாலோ பண்ணவே இல்லை. ஹலோ இருக்கீங்களா? உட்கார்ந்த இடத்துல சொல்றாரு கற்சாடிய தண்ணீரை நிரப்புங்க, மொண்டு கொண்டு போங்க, பந்தி விசாரிப்புல கொடுங்கன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கிறாரு. ஏனாக்க மாயை மாறிக்கொண்டே இருக்கும், மகிமை மாறாமல் இருக்கும். அதான் சொன்னேன், நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலவரப்படும். அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. நீங்க கடவுளுடைய மகிமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் வாயினுடைய வார்த்தைகளை முதலாவது அறிக்கை செய்யுங்க. வார்த்தை உங்க வாயிலிருந்து புறப்பட்டு வந்து அது நிலை நிற்கும் பொழுது காரியங்களை எல்லாம் தேவன் மாறக்கூடியவராக பண்ணுகிறாரு. இப்போ 2 பேர் உங்கள்ட்ட காண்பிக்க போகிறேன். அவங்க வாழ்க்கையில எப்படி தேவன் காரியத்தை பண்ணாருன்னு எடுத்து வாசிங்க. மார்க் 5. ஹalleluya. நன்றி 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 நன்றி. ஹalleluya ஹalleluya. மார்க் 5ஆம் அதிகாரத்துல 22வது வசனம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யாவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவருடனே கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். போதும். இந்த அதிகாரத்துல 2 நபர்களை குறித்து நம்ம அடிக்கடி பிரசங்கித்து இருக்கிறோம். அந்த 2 நபர்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான காரியத்தை தான் இன்னைக்கு நான் உங்க இடத்துல பேச போகிறேன். என்னன்னாக்க, மாயையை பற்றி கொள்ளாமல் அவர்கள் மகிமையை பற்றி கொண்டபடியினால எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே ஒரு காரியத்தை நீங்கள் விரும்பும் பொழுது முதலாவது அந்த காரியம் நடக்காமல் போகக்கூடிய சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஒரு காரியத்தை விரும்புறீங்க, ஆசைப்படுறீங்க, அது நடக்கிற மாதிரியான சைன் இருக்கவே இருக்காது. நடக்காதது போலவே தெரியும். அதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்க கட்டாயமா அது உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. எப்ப ஒரு காரியத்தை விரும்புறீங்களோ நடக்காத காரியங்கள் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது அதை நீங்க சட்டை பண்ணவே. ஆமா, சூரியனை பார்த்து நாய் குலைச்சா யாருக்கு வாய் வலிக்கும்? ஆமா, நாய்க்கு தான் வாய் வலிக்கும். அப்போ நான் ஒரு காரியத்தை நான் பிக்ஸ் பண்ணிட்டேன், இதை கடவுள் என் வாழ்க்கையில செய்வான்னு நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். அப்படி செஞ்ச உடனே நாய் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? குலைக்க ஆரம்பிக்கும். நாய்னா யாருனாக்கா பிசாசு. அந்த பிசாசு குலைச்சுக்கிட்டே தான் இருப்பான். என்ன பண்ணுவானாக்கா, லொல் 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 லொல்னு நடக்காத போல காரியத்தை காமிச்சுக்கிட்டே இருப்பான். நடக்காதது போல நடக்காதது போல நடக்காதது போல நடக்காதது போலவே சீனை காமிச்சுக்கிட்டே இருப்பான். நீங்க அந்த பக்கம் திரும்பி பார்க்கவே. கோயிலுக்கு எதுக்கு வர்றோம்? வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாரிகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு கற்றுக் கொடுக்குறாங்க ஆலயத்துல. எப்படி உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் மத்தியில் எப்படி வார்த்தையை சார்ந்து நிற்கிறது அப்படின்றது ஊழியக்காரர் கற்றுக் கொடுக்குறாங்க. வேத வசனம் கற்றுக் கொடுக்கிறது. எப்பெல்லாம் நீங்க கடவுளுடைய ஆலயத்துல வந்து உட்காருங்களோ அப்பெல்லாம் ஆண்டவர் உங்களோட கூட பேசக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, இந்த மார்க் 5ஆம் அதிகாரத்துல 2 நபர்கள். ஒன்னு 12 வயசு சிறு பெண்ணுடைய தகப்பன், இன்னொன்னு 12 வருஷம் பெரும்பாடு உள்ள
ஸ்திரீ. இந்த 2 பேருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியங்களை தான் இன்றைக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன். 2 பேருமே மகிமையான ஒரு காரியத்தை பிடித்து கொண்டபடியினாலே வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இதை நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. முதல் வசனத்தில் நான் வாசிக்கிறேன் 22ல. அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து. பாருங்க, ஜெப ஆலய தலைவன். அன்றைக்கு இயேசு இருந்த நாட்கள்ல தேவாலயம் இருந்தது, ஜெப ஆலயங்கள் இருந்தது. ஒவ்வொரு ஜெப ஆலயத்திற்கும் ஒருத்தரை தலைவனாக வைத்திருப்பாங்க. அந்த ஜெப ஆலய தலைவனாக இருக்கக்கூடியவனுடைய 12 வயசு பொண்ணு மரண அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. அவர் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவருக்குள்ள ஒரு விசுவாசம் வருது. என்னன்னாக்க, இயேசு வந்து என் பிள்ளை மேல கை வச்சா என் பிள்ளை பிழைப்பால் அப்படின்ற விசுவாசத்துக்குள்ள அந்த மனுஷன் கடந்து வந்துட்டாரு. கடந்து வந்துட்டு இயேசுவை தேடி வந்து இயேசுவையும் பார்த்து இயேசுடைய பாதத்துல தொப்புன்னு விழுந்துட்டு இயேசு கிட்ட சொல்றான், என் பொண்ணு மரண அவஸ்தைப்படுறா, நீங்க வந்து என் பிள்ளை மேல கை வச்சா என் பிள்ளை சுகமாகும் அப்படின்ட்டு சொல்லும் பொழுது, லூக்கால போட்டிருக்கு, எடுத்து வாசிங்க. லூக்கா 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 41. அப்பொழுது ஜெபாலய தலைவனாகிய எவிரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையா இருந்தபடியால். போதும். அவனுக்கு எத்தனை குமாரத்திங்க? ஒரே குமாரத்தி. ஆமா, ஒரே பொண்ணுதான். அந்த ஒரு பொண்ணும் அல்ப ஆயுசுல போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. 12 வயசுல அந்த ஒரு பொண்ணு மரண தருவாயில மரண அவஸ்தையா இருக்கிறாள். மூச்சு மேலையும் கீழையும் போயிட்டு வந்துகிட்டே இருக்கு. எப்ப சாவான்னு தெரியாது, சாவு எப்பன்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த குழந்தைய அவங்க அப்பானால பார்க்க முடியாம இயேசுகிட்ட வந்து சொன்னா, இயேசு வந்து கை வச்சா அந்த பிள்ளை பொழைக்கும் அப்படின்றதற்காக இவன் என்ன பண்றானாக்க, வீட்டுல இருக்கக்கூடிய வேலையாட்கள்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்கறான். என்னன்னாக்க, நான் இயேசுவை இந்த இடத்துல இருக்கிறான்னு கேள்விப்பட்டு போறேன், நீங்க என்ன பண்றீங்கன்னாக்க பிள்ளை என்ன நிலையில இருக்குன்றத எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. என்னதுங்க? பிள்ளை எப்படி இருக்குன்றது எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு போன் இருக்கு, டக்கு டக்குன்னு போன் அடிச்சு சொல்லிடலாம். இல்ல வீடியோ கால் காமிச்சு அந்த குழந்தைய மூஞ்சி அவங்க அப்பா கிட்ட காமிச்சிடலாம். அன்னைக்கு அந்த வசதிகள் இல்லாத நாட்கள். அவன் என்ன பண்ணான் அப்படின்னாக்க, கொஞ்சம் கொஞ்சம் தொலைவில் ஆட்களை நிறுத்தி வச்சுட்டு அந்த வீட்டுல அந்த குழந்தையுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்றத இன்ஃபர்மேஷனை பாஸ் ஆன் பண்ணி இவன் காதுல வந்துகிட்டே இருக்குது. பிள்ளை கொஞ்சம் பரவாயில்ல, இல்ல பிள்ளை மோசமா இருக்குது, மருத்துவர்கள் வந்து பார்த்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல பிள்ளை இறந்து போயிருன்னு சொல்றாங்க, இன்னும் 1 மணி நேரம் பிள்ளை தாண்டறது கஷ்டம். சில பேர் ஆக்சிடென்ட் ஆயிட்டு ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்ப டாக்டர் வந்து சொல்லுவாரு, என்னால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கிறோம், இன்னும் ஒரு 24 மணி நேரம் பார்க்கலாங்க, அதுக்குள்ள அவங்க பிள்ளைக்கு ஏதாச்சும் நல்லது நடந்தா ஓகே. 24 மணி நேரத்தை தாண்டிட்டார் அப்படின்னாக்கா உயிர் காப்பாத்திடலாம். 24 மணி நேரத்துக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். ஒரு டைம் பிக்ஸ் பண்றாங்கல்ல, அதே போல அந்த தன்னுடைய 12 வயசு பொண்ணு வீட்டுல மரண அவஸ்தையா கிடக்குறா. அவளை போட்டுட்டு இயேசுவை பார்க்கும்படி இயேசு கிட்ட வந்து இயேசுவையும் பார்த்துட்டான். இயேசு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவனுடைய ஆட்கள் வீட்டுல இருந்து ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பிள்ளை 1 மணி நேரம் தான் உயிரோடு இருக்குன்றாங்க மருத்துவர்கள், 1/2 மணி நேரம் தான் இருக்குன்றாங்க. இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கு அவங்க கிட்ட. இவன் கிட்ட வந்துகிட்டே இருக்கும் பொழுது இவன் கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப நம்ம இயேசுவை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போகணும்னாக்க 25 நிமிஷம் ஆயிடும். அப்ப இயேசு 1/2 மணி நேரத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டாருனாக்க, கைய வச்சுட்டாருனாக்க என் பிள்ளை பொழைச்சிருவா. ஹல்லேலூயா. அவன் ஒண்ணே ஒண்ணு சொன்னான், இயேசு வந்து என் பிள்ளை மேல கை வச்சா என் பிள்ளை பிழைப்பான் தான் சொல்லிட்டு வந்தான். ஆனா இப்போ அப்டேட் வர 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 இவனுக்குள்ள அவிசுவாசமும் பயமும் பில்டப் ஆகுது. அதான் சொல்றேன், வாழ்க்கையில நீங்க ஒரு விஷயத்தை நம்பிட்டீங்கன்னாக்க அப்டேட் எதிர்பார்க்கவே கூடாது, ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்க்கவே கூடாது. நம்ம முத யூடியூப்ல போயிட்டு வீடியோ போட்ட உடனே எத்தனை பேர் பாக்குறேன், கடைசியில பாரா நம்ம தான் நிறைய தடவை பார்த்திருக்கோம் அந்த வீடியோவை. அல்லேலூயா. எத்தனை பேர் பார்த்திருக்கோம்? 2 பேர், 3 பேர், 4 பேர், 5 பேர். கடைசியில பார்த்தா நம்ம பாக்குறது தான் ஏறிக்கிட்டே இருக்குது வியூஸ், வேற யாரும் பாக்குற மாதிரியே தெரியல. என்னடா அது இந்த மாதிரி இருக்குது. அப்ப நான் முடிவு பண்ணேன், இதுக்கப்புறம் வீடியோ போட்டுட்டு அப்டேட்டு, லைக்ஸ், எத்தனை வியூஸ், இதன் மேல கான்சென்ட்ரேஷன் பண்ணாம அதை விசுவாசமா பிளஸ் பண்ணி, இதை நான் பிளஸ் பண்றேன், இது வேலை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி அதை டிக்ளேர் பண்ணும் பொழுது பார்க்க வேண்டிய நபர்களை தேவன் பார்க்கும்படி வைப்பார். பார்க்கிறவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டுமோ அதை தேவன் நடத்தக்கூடியவராக.
அந்த 12 வயசு பொண்ணுடைய அப்பா அப்டேட்டை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. என்னாச்சு 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 என்னாச்சுன்னு கேட்க கேட்க அந்த பிள்ளையினுடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிள்ளையை விட்டு பிரிச்சுக்கிட்டே இருக்குது. டைம் குறுகிக்கிட்டே இருக்குது. இப்ப இயேசு கிட்ட வந்து சொல்றான், நீங்க எப்படினாலும் வந்து என் பிள்ளை மேல கைய வச்சா என் பிள்ளை பொழைப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குது? அரை மணி நேரம். எல்லாரும் சொல்லுங்க, எவ்வளவு நேரம் இருக்குது? half an hourல இயேசுவை கூட்டிட்டு போய் அந்த பிள்ளை மேல கை வைக்கணும். டைம் செட் ஆயிருச்சு. இப்ப டைம் ஓட ஆரம்பிக்குது. வாழ்க்கையில எப்பயுமே ஒரு விஷயத்தை நீங்க செய்யணும்னு முடிவு பண்ணாத வரைக்கும் டைம் நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு விஷயத்தை செய்யணும்னு யோசிச்சு பாருங்களேன், டைம் வேகமா ஓடுற மாதிரி தெரியும். எத்தனை பேர் ஃபீல் பண்ணிருக்கீங்க? ஆமா, ஃப்ரீயா உட்காந்துட்டே இருப்போம், கல்லு மாதிரி இருக்கும், டைம் போகவே போகாது. ஆனா அது கடிகாரம் ஓடுதா இல்லையா நம்மளே போய் ஆச்சரியமா பக்கத்துல பார்ப்போம். ஒரு விஷயத்தை செய்யலான்னு முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம், பார்த்தா 5 10 15 20 வேகமா வேகமா டைம்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். எபிரனுடைய மகள் அரை மணி நேரத்துல சாக போறான்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. இப்ப அவன் டைம் வேகமா ஓடிக்கிட்டு இருக்குது, ஃபாஸ்டா வேகமா ஓடுது. இந்த டைம்ல ஒரு பொண்ணு வந்து இயேசுவை சந்திக்கிறா. மார்க் எடுத்துக்கொள்ளுங்க, 5ஆம் அதிகாரத்துல 25. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. போதும், எத்தனை வருஷங்க? 12 வருஷம். ஆமா, அந்த பொண்ணு பிறந்தப்ப இவளுக்கு அந்த வியாதி வந்திருக்கும் போல. அந்த பொண்ணுக்கு 12 வயசு ஆயிடுச்சு, இவனும் 12 வருஷமா அந்த வியாதியை சுமந்துக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருக்கிறா. இப்போ பிசாசு பாக்குறான், 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ சுகமாக போகிறாளா, இல்ல 12 வயசு பொண்ணு உயிரோடு எழும்ப போகிறாளா, இயேசு என்ன பண்ண போகிறார் அப்படின்ட்டு பிசாசு பார்த்து கொண்டே இருக்கிறான். 2 பேருமே ஒரு காரியத்தை சொல்லிட்டு வர்றாங்க. என்ன சொல்லிட்டு வர்றாங்கன்னு பாருங்க, 26. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவை எல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது. அதிக வருத்தப்படுகிற பொழுது அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்க, அவள் தன்னுடைய மரண நேரத்தை கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. என்ன பண்றாருங்க? 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்து சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது. அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கிறாங்கன்னாக்க வேத வல்லுநர்கள், அவள் தன்னுடைய மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிறாள். மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிறவள் ஒரு விஷயத்தை கேள்விப்படுகிறாள். இயேசு என்ற ஒரு தேவகுமாரன் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவரை பார்த்து அவர்கிட்ட செபிச்சா உனக்கு சுகமாகும்னு யாரோ சொல்றாங்க, அதை விசுவாசிச்சுட்டா நான் சாக போறேன், இந்த கடைசி நேரத்திலாச்சும் என்னுடைய விசுவாசத்தை அந்த இயேசுவை போய் தொட்டு நான் சுகமாவேன்னு சொல்லி விசுவாசித்து சொல்லிக்கொண்டு, அதான் சொல்ற பாத்தீங்களா, சொல்லிக்கொண்டு அதிக வருத்தப்படுகிற பொழுது ஒரு விஷயத்தை சொல்றா. என்ன சொல்றானாக்க, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை யாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லிக்கொண்டு. அங்க 12 வயசு பொண்ணு என்னதுங்க, உயிர் டைம் கம்மியாகிக்கிட்டே வருது. இங்க 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு டைம் குறைஞ்சிக்கிட்டே வருது. 2 பேரும் ஒரே தராசுல வச்ச மாதிரி இருக்கிறாங்க. 2 பேரையும் டெத்தை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்காங்க, மரணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒருத்தி என்ன சொல்றானாக்க, நான் இயேசுனுடைய வஸ்திரத்தை தொட்டால் சொஸ்தமாவேன். ஆனா இவ சொல்லிட்டு இயேசுவை நோக்கி போகிறா. போகும் பொழுது இவளுடைய சரீரத்திலே இருக்கக்கூடிய வியாதியினுடைய அளவு இன்க்ரீஸ் ஆகுது. என்ன ஆகுதுங்க? பெயின் அதிகமாகுது. அவனால நடக்க முடியல, அவனால நிக்க முடியல, ரொம்ப பலவீனம் ஆயிட்டான், மரணத்துக்கிட்ட நெருங்கிட்டா. இப்பொழுது அவளுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது. ஆனா அவ ஒரு விஷயத்தை சொல்லிட்டா. என்ன சொல்லிட்டானக்க, நான் இயேசுனுடைய வஸ்திரத்தை யாகலும் தொட்டால் சுஸ்தமாவேன் சொன்ன உடனே அவளுடைய சரீரம் விட இன்னும் ரொம்ப வீக் ஆகுது, ரொம்ப பலவீனப்படுது, ரொம்ப ரத்த போக்கு உண்டாகுது, அவனால் நிக்க முடியல, நடக்க முடியல, மயக்கம் வருது. எல்லாம் இருந்த போதிலும் அவள் மைண்ட்ல ஒன்ன பிக்ஸ் பண்ணிட்டா, நான் தொட்டா சுஸ்தமா சொல்லிட்டு இயேசுவை நோக்கி கடந்து போய்கிட்டே இருக்கிறா. வேமவாசிங்க 28 29. ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். ஹல்லேலூயா. பாருங்க, நான் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறேன். நீங்கள் இயேசுவை நம்பினீர்கள் என்றால், வார்த்தையை விசுவாசித்தீர்கள் என்றால், நீங்கள் எதை சொன்னீங்களோ அதில் நிலையா இருங்க. அது நீங்கள் சொன்ன பிற்பாடு தான் உங்க வாழ்க்கையில அது நடக்காத மாதிரியான காரியங்கள் நிறைய நடக்கும். ஆனா அதை நீங்க கவனிக்க கூடாது, அதை நீங்க பார்க்க கூடாது, அதன் மேல உங்களுடைய அட்டென்ஷன் போக கூடாது. உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய காரியங்களும் கவனமும் எதவா இருக்குனாக்க, நான் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சொஸ்தமாவே. உடம்பு ஒத்துழைக்கல,
உடம்பு ரொம்ப வீக்கா இருக்குது, நடக்க முடியல, பலவீனமா இருக்குது, மயக்கமா இருக்குது, மரணத்தோடு கூட போராடி கொண்டு இருக்கிறார், மரணத்துக்கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்கிறார். அந்த சூழ்நிலையிலும் அவள் சொன்ன ஒரு வார்த்தை, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலவரப்படும். இயேசு போய் தொட்டுட்டா, சுகமாயிட்டா. ஆனா இன்னொருத்தருக்கு டைம் என்ன ஆயிட்டு இருக்கு சொல்லுங்க, குறைஞ்சுக்கிட்டே இருக்குது. அந்த அப்பாவுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. யாருமா நீ, இன்னும் அரை மணி நேரத்துல என் பொண்ணு இறந்துருன்ட்டு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குது, நான் எப்படியாச்சும் இயேசுவை கூட்டிட்டு போயிடலான்ட்டு அவர் காலில் விழுந்து அவர் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறேன். அந்த நேரத்துல வந்து நீ தொட்டு, சார் அவளுக்கும் டைம் ரொம்ப பேட் டைம் சார், அவளும் எந்த டைம்ல சாவான்னு தெரியாது, அவளும் மரணத்தின் விளிம்பில் இருந்து கொண்டு இருக்கிறார். அவள் வந்து இயேசுவை தொட்டு சுகமான உடனே இயேசுவாச்சு கம்முன்னு போவேனா, என்ன யார் தொட்டது திரும்பி பார்த்து கேட்கிறாரு. சீசர்கள் எல்லாம் மண்டையை பிச்சுக்கிறானுங்க. சார் இவ்வளவு கூட்டம் வந்துகிட்டு இருக்குது, யார் தொட்டதுன்னு கேக்குறீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா? அவர் சொல்றாரு, என்னுடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. இயேசு பாருங்க ரொம்ப ரிலாக்ஸா பேசிட்டு இருக்கிறாரு. விசுவாசிக்கிறவன் வாழ்க்கையில ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, நீங்க விசுவாசிக்கிறீங்கனாக்கா பதட்டமா இருக்கவே, ஆமா, நீங்க பதட்டமா இருக்கிறீங்கனாக்கா நீங்க விசுவாசிக்கலன்னு அர்த்தம். நீங்க விசுவாசிச்சீங்கன்னாக்க பதட்டம் இல்லாம ரிலாக்ஸா இருப்பீங்க. இயேசுவுக்கு தெரியும் அந்த பொண்ணு செத்து போனாலும் உயிரோடு கூட கொண்டு வர முடியும்ன்றனால ரிலாக்ஸா அந்த 12 வருஷம் பெருமாடுள்ள ஸ்திரீட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. பேசி முடிச்சுட்டு அவகிட்ட எல்லாம் முடிக்கும் பொழுது ஒரு இன்ஃபர்மேஷன் கடந்து வருது. எடுத்து வாசிங்க 36 35 36 வாசிங்க. அவர் இப்படி பேசிக் கொண்டு இருக்கையில் ஜெபாலை தன்னுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். ஹல்லேலூயா. டைம் முடிஞ்சிச்சு சார், டைம் முடிஞ்சிருச்சு. அந்த கொடுத்த அந்த ½ an hour ஓகே ஆயிடுச்சு. அந்த ½ an hour முடிஞ்சு போச்சு. அந்த பிள்ளை செத்து போச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இயேசு கிட்ட வருது, அவங்க அப்பா கிட்ட வருது. அவங்க அப்பா அப்படியே தலையை குனிஞ்சு கண்ணீரோடு கூட தன்னுடைய ஒரே மகள் மரித்து விட்டாளே என்று சொல்லி அவன் கலங்கும் பொழுது இயேசு அவனை பார்த்து சொல்றாரு. அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்டவுடனே ஜெபாலை தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறலாம் சார், அது ஒஸ்டா போகலாம், அது உங்களுக்கு சாதகம் இல்லாதது போல இருக்கலாம், கைக்கு வராதது போல இருக்கலாம், நடக்காதது போல இருக்கலாம். என்னைக்குமே ஒரு நாள் நீங்க என்ன பண்ணக்கூடாதுனாக்க காரணங்களை பார்க்க கூடாது, காரியங்களை பார்க்கக்கூடியவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்படும். எப்படி தண்ணி வரும், எப்படி தண்ணி வரும், காரணத்தை பார்க்கவே கூடாது, காரியத்தின் மேல மாத்திரமே நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்ப அந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ மரணத்தின் விளிம்பில் இருந்து கொண்டு ஒரே ஒரு காரியத்தை சொன்னா, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுத்தமாவேன்னு சொல்லிட்டு வர்றா. முடியல, எல்லாவற்றையும் மேற்கொண்டு எல்லாவற்றையும் கடந்து வந்து இயேசுடைய சரீரத்தை தொட்ட உடனே அவள் ஆரோக்கியம் அடைந்தாள். இந்த 12 வயசு பொண்ணு வீட்டுல இறந்து போச்சுன்னு இன்ஃபர்மேஷன் வருது. இயேசு அவனை திரும்பி பார்த்து சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனா, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு. ஏன், நீ சொன்னதுதான் உன் வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா. நீ காதுல கேட்டல, பொண்ணு செத்து போச்சு, அரை மணி நேரம் தான், 1/4 மணி நேரம் தான், 10 நிமிஷம் தான், 5 நிமிஷம் தான், நீ சொன்னல நான் கட்டாயம் வந்து அந்த குழந்தைய எழுப்புவேன்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை வாசிங்க, இதோட முடிக்கலாம். நன்றி தகப்பன. 41 பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமே என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தால், அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தால் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். வாழ்க்கையில நீங்கள் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கக்கூடிய காரியங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிறாரு. ஆகையினால நான் இன்றைக்கு சொல்றேன், என்ன உங்களுக்கு தேவையோ அதை டிக்ளேர் பண்ணுங்க, அதை வாயை திறந்து சொல்லுங்க. சொன்ன பிற்பாடு அது நடக்குதா இல்லையா, அது எப்படி போகுது, பாசிட்டிவா போகுதா நெகட்டிவா போகுதா, வருமா வராதா, அந்த காரியங்கள் எல்லாம் அலசி ஆராய்ஞ்சுக்கிட்டு இருக்கவே கூடாது. நான் சொல்லிட்டேன், இதை கர்த்தர் என் வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. இது என் வாழ்க்கையில தேவன் எப்படினாலும் செய்து முடிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி அந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயையும் தேவன் சுகமாக்கினார். அந்த 12 வயசு பொண்ணையும் தேவன் உயிரோடு கூட எழுப்பினார். அப்ப எது நடந்துச்சு? அந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயினுடைய சரீர உபாதைகள் நிமித்தம் அவ சாகல, உயிரோடு இருந்தா. அந்த 12 வயசு பொண்ணும் சாகல, உயிரோடு கூட இருந்தா. எது நடந்துச்சு? என்ன சொன்னாங்களோ அதுதான் நடந்துச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசு இல்ல, ஆனா அவருடைய வார்த்தை நமக்கு
வார்த்தை உங்களோடு கூட இருக்கும் பொழுது, நீங்கள் வார்த்தையின் மேல் கவனம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது, நீங்கள் சொன்ன வார்த்தைகள் தான் உங்க வாழ்க்கையில வந்து நடக்கும். வாழ்க்கையில இந்த விஷயம் நடக்கல ஆண்டவரே, பார்த்து சொல்லுங்க. இயேசு நாமத்தினால இது என் வாழ்க்கையில நான் நினைக்கிறபடி தான் நடக்கும் சொல்லிட்டு அதை டிக்ளேர் பண்ணிட்டு அதை விட்டுருங்க. போட்டு நோண்ட நிறைய பேருக்கு நோண்டிக்கிட்டே இருக்கிறது போட்டு என்னாச்சு 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 ஒரே கியூரியாசிட்டியாவே இருக்கும். என்ன சொல்ல போறாங்க, என்ன பண்ண போறாங்க, எது நடக்க போகுது. நான் ஒன்று சொல்லட்டுங்களா, நீங்க என்ன சொன்னீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு தேவன் சொல்லிட்டார்ல, ரிலாக்ஸா போங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லிட்டேன், நான் விரும்பிட்டேன், நான் அறிக்கை பண்ணிட்டேன், இதுதான் என் வாழ்க்கையில நடக்கும் அப்படின்ட்டு நீங்க அந்த இடத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னாக்க நீங்க விசுவாசத்துல வளர ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமா, போட்டு நோண்டிக்கிட்டே இருக்க கூடாது. என்னாச்சு என்னாச்சு ஃபோன் பண்ணி கேட்கறது, எது என்னாச்சு, அது என்னாச்சு, அப்படியாச்சு எப்படியாச்சா, போட்டாங்களா, வந்துருச்சா, கிடைச்சிருச்சா, முடிஞ்சிருச்சா, எப்போ வருமா, என்ன வருமா, ஏது என்ன ஏது, அப்படியே போட்டு அதை விட அலசடி. அதை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு விஷயத்தினோட கியூரியாசிட்டியா இருக்கிறீங்களோ அதை அப்படியே திருப்பி வார்த்தையின் மேல அதனுடைய கவனத்தை செலுத்துங்கள். வார்த்தையை சொல்லுங்க. அந்த நினைப்பு வரும்பொழுதுதான் சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். தேவன் சொன்னபடி என் வாழ்க்கையில, என்னோட வாழ்க்கையில ஐஸ்வர்யமும் சம்பத்தும் நிறைந்து இருக்கும். கர்த்தர் சொன்னபடியே என் வீட்டுல எல்லா வசதியான காரியங்களும் தேவன் செய்து கொடுப்பார். கர்த்தர் சொன்னபடியே அவருடைய தழும்புகளில் நான் சுகமா இருக்கிறேன். இன்றைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும். ஹல்லேலூயா. நீங்க விரும்பினது தான் நடக்கும், நீங்க ஆசைப்பட்டது தான் நடக்கும். அதுதான் நீங்க தேவனை தேடி வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு ஒரு வார்த்தையை டிக்ளேர் பண்ணுங்க. உங்க வாயில வேதத்தை வாசிக்கணும்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுங்க, ஜெபிப்பேன்னு டிக்ளேர் பண்ணுங்க. எல்லாவற்றுக்கும் முடிஞ்ச பிற்பாடு என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். ஹல்லேலூயா. அது உபாகம் 26:19 வாசிச்சோம்ல, நீர் உண்டு பண்ணின எல்லா சாதிகளை பார்க்கணும், புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் என்னை சிறந்திருக்கும்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்காக வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், காரணங்களை பார்த்தீங்கன்னாக்க காரியம் நடக்கவே குட்டிச்சவராதான் போகும். காரணத்தை பார்க்க பார்க்க காரியம் குட்டிச்சவரா போகும். காரணத்தின் மேல கவனத்தை எடுத்துட்டு காரியத்தின் மேல கவனத்தை வைத்து இதை எனக்கு கடவுள் கட்டாயமாக செய்து கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறாரு. பதட்டப்படாத, சந்தடிப்படாத. எதுவுமே நடக்காதது போல தெரியுதா, எதுவுமே நடக்காதது போல வாழ்க்கையில காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதா, எல்லாம் உனக்கு ஆப்போசிட்டா இருக்குதா, ரிலாக்ஸா இரு, விசுவாசமா இரு. ஒன்ன சொல்லு, எனக்காக தேவன் யாவையும் செய்து முடிப்பார். அவ என் கூட இருக்கிறபடினால எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். நல்லது மட்டும்தான் என் தேவன் என் வாழ்க்கையில டிசைன் பண்ணியிருக்கிறாரு. என்கிட்ட இருந்து போனது மறுபடியும் என்கிட்ட வரும். என்கிட்ட இருந்து போன காரியங்களை மறுபடியும் தேவன் இடத்துல கொண்டு வந்து சேர்ப்பார். நான் ஆசீர்வாதமா தான் இருப்பேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ராஜா. இந்த மாலை வேளையிலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே.